வயசான பாட்டிக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. 3 மகன்களும் நல்ல வேலையில வெளிநாட்டிலயும், வெளியூர்ல இத மாரி இருந்தாங்க. இந்த பாட்டி மட்டும் கிராமத்தில வசிச்சுட்டு இருந்தாங்க. 3 பசங்களும் இந்த அம்மாவுக்கு எல்லாமே நல்லா செஞ்சிட்ருப்பாங்க. பெரிய பையன் ஒரு பெரிய வீட்ட கட்டி குடுத்து, "இதில நீ இரும்மா" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நடுவுல உள்ள பையன் ஒரு கார் ஒண்ணு வாங்கி குடுத்து, "இதில தாம்மா நீ எங்கேயும் போய் வந்து இருக்கணும்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதில 3வது பையன் விலை மதிப்பா முக்க ஒரு பெரிய கிளி ஒண்ணு வாங்கிட்டு வந்து குடுத்துருப்பாரு. ஒரு நாள் அவங்க 3 பையன்ட்டயும் அவங்க "எப்படி இருந்துச்சும்மா?" அப்படின்னு கேட்பாங்க வீடு. அதுக்கு பெரிய பையன்ட்ட சொல்லுவாங்க, "வீடு நல்லா இருக்குப்பா. எனக்கு அம்மா பெரிய வீடு என்னால மெயின்டெயின் பண்ண முடியல. நான் ஒரு வாசல்ல ஒரு ரூம்ல மட்டும் தான் நான் இருக்கிறேன்ப்பா. மீதி இடம்லாம் சும்மா தான் இருக்குப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. நடுப்பையன்ட்ட சொல்லுவாங்க, "கார் வந்து நான் எதுக்குப்பா எனக்கு? நான் கார்லலாம் எனக்கு போயி அத மெயின்டெயின் பண்ணி டிரைவர் செலவு இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லாதுப்பா. அதனால நான் ஆட்டோல போயிடுவேன். காரு சும்மா தான்ப்பா நிக்குது" அப்படிம்பாங்க. 3வது பையன்ட்ட ஃபோன் பண்ணி, "ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எனக்கு நீ குடுத்த கிளியால தான் எனக்கு பொழுது நல்லா போகுது. அது என்ட்ட நல்லா பேசிட்டு இருக்கு. அது வந்து நல்லா பாட்டெல்லாம் கூட பாடுதுப்பா. அது என்ன கிளின்னே எனக்கு தெரியல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இது கூட நான் பொழுது போக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா" அப்படின்னு அவ்வளோ மகிழ்ச்சியா முருக சொல்லுவாங்க. அதுதாங்க நாம ஒருத்தருக்கு உதவி செய்றோம் அப்படின்னா, அந்த உதவி செய்றது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கணும். பயனுள்ளதா செய்யணுங்க. நானும் செய்றேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு தகுதிக்கு மீறி அவங்களுக்கு தேவையில்லாத உதவிய செஞ்சோம்னா, அது வேஸ்ட் தாங்க. அவங்களுக்கு எந்த உதவி யூஸ்ஃபுல்லா இருக்கும், பார்த்து செஞ்சோம்னா அது பயனுள்ளதா இருக்கும் இல்லைங்களா? இந்த கதை அத தாங்க சொல்லுது. நன்றி, வணக்கம்.